ஹலோ நண்பா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற இந்த பசங்களை கேட்டாலும் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த கொரோனா பயத்தில் ஸ்கூல் எல்லாத்தையும் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ண சொல்லி பசங்களை 2 வருஷம் ஆல் பாஸ் செஞ்சு போட்டதால் நிறைய குழந்தைங்க சப்ஜெக்டோட பேசிக்கை இன்னும் தெரியாமல் அடுத்தடுத்த கிரேடு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் மேக்ஸ் சப்ஜெக்டோட பேசிக்கை எப்படி படிக்க வைக்கலாம் என்பதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் சப்ஜெக்டோட பேசிக் அப்படின்னு பார்த்தா 4 விஷயங்கள் தான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4ஐயும் நாம் 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். கூட்டல், கழித்தல் ஒரு பிரிவாகவும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனும் ஒரு பிரிவாகும். முதல்ல கூட்டல், கழித்தல் இந்த 2ஐயும் குழந்தைங்க கற்றுக்கணுன்னா அவங்க முதல்ல படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது 1 to 100 நம்பர்ஸ். குழந்தைங்க 1 to 100 மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அடிஷனை சொல்லி கொடுத்துடலாம். அதுபோல் 100 to 1 ரிவர்ஸில் படித்து மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு கழித்தலையும் சொல்லி கொடுத்துடலாம். அடுத்த குரூப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 2ஐயும் குழந்தைங்க கற்றுக்கணுன்னா முதல்ல அவங்க டேபிள்ஸை, அதாவது வாய்ப்பாடு 2லேருந்து 10 வரைக்கும் உள்ள டேபிள்ஸை மனப்பாடம் பண்ண வைக்கணும். ஒவ்வொரு டேபிள்லேயும் அட்லீஸ்ட் 1லேருந்து 10 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ண சொல்லணும். குழந்தைங்க டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். இந்த பேசிக்கான 1 to 100, 100 to 1 நம்பர்ஸு, அது மட்டும் இல்லாமல் 2 to 10 டேபிள்ஸை படிக்க வைக்காமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன தான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. மற்ற தமிழ், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் மேக்ஸில் வெறும் 10 எழுத்துக்கள் தான் அவங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் தான். மற்ற நம்பரை அவங்க லாஜிக்கலாக எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும், அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க.